ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலி ரவுண்ட் போய்கொண்டிருக்குது. இன்றைய நாளில் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஃபேமிலி, யாருடைய ஃபேமிலி என்று சொன்னால் அமித்தோட ஃபேமிலி வந்து வந்திருந்தாங்க. அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட குழந்தை வந்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து யார், திவ்யாவோட ஃபேமிலியும் வந்து வந்திருந்தாங்க. அமித்தோட ஒய்ஃப் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீ வந்து அந்த கேப்டன்சி அந்த டாஸ்கில் வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உன்னுடைய செயற்பாடுகள் கொஞ்சம் வந்து அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, அதுக்கப்புறமா வந்து நல்லா இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்வதி கம்ருதீன் அவங்க பேசிகிட்டு இருக்கிற இடத்துல நீயும் பக்கத்தில் பார்த்துட்ருக்கிறது சகிக்கலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து உனக்கு வந்து அவங்களும் பேசுகிறத மட்டும் நீ கேட்டுட்ருக்கக்கூடாது. மற்றவங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, மற்றவங்களோட ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நீ நோட் பண்ணணும். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களோட பழகலாம், அவங்களோட பழகக்கூடாதுன்ற மாதிரி வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால், சாண்ட்ராக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக எதுக்கு போனேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை அவங்க ரொம்ப கவலையாக வந்து அழுதுட்டு இருந்தாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, உனக்கு எப்படி தெரியும், அதாவது வந்து அவங்க வந்து மலையாளம் அதே மாதிரி வந்து தமிழ் பிக் பாஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு கரைச்சி குடிச்சிட்டு வந்திருப்பாங்க. என்ன மாதிரி வந்து பண்ணணுமன்ற மாதிரி வந்து அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து ப்ரொமோவில் வர்றது அதிகமாக வந்து பாரு தான். அப்படி இருக்கும்போது வந்து பார்வையை மிஞ்சுற அளவுக்கு அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க உண்மையாக தான் அது உண்மையென்று நீ நினைக்கிறியா? அவங்க கேமுக்காக கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் தானே. வெளியில் வந்து தூங்குறது, அதே மாதிரி வந்து ஏதாவது பிரச்சனை படுறது, சத்தம் போடுறது, அதாவது தனியாக தெரியணுமன்றதுக்காக அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ வந்து நம்பாத. அவங்க வந்து பார்வையே முந்துற அளவுக்கு அவங்கள்ட செயற்பாடு இருக்குன்னு சொன்னால் யோசிச்சு பாரு எப்படி இருக்கும் அவங்கள்ட கேம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அமித் வந்து திகைச்ச மாதிரி பார்க்குறாங்க. என்ன சொன்னால், அவங்க ஏதோ கவலையில் இருக்கிறன்ற மாதிரி தானே இவங்க நினச்சாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்கள்ட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தாங்க வந்து அடுத்தடுத்த வாரத்துக்கு போகிறதுக்காக வந்து அதுக்கான பிளான் பண்ணி விளையாடிட்டுருப்பாங்க. நீங்கள் அதையெல்லாம் வந்து அவங்க கவலையில் இருக்கிறாங்க, கோவமாக இருக்கிறாங்கன்ற மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த வீட்டுக்குள்ளே வந்து உன்னை பற்றி முன்னாடி நல்ல மாதிரி பேசிட்டு பின்னாடி கூடாத மாதிரி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து வினோத் வந்து ஒரு தடவை கூட உன்னை கூடாமல் வந்து பேசினதை நான் பார்க்கல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் பாரு பேசுனாங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. பார்வையெல்லாம் நீ நம்பாதே. அந்த கோட் டாஸ்கில் எல்லாம் இல்லை, இவங்க வந்து தான் எல்லாரோட குட் புக்ஸ்லையும் இருக்கணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க போல இருக்குது. அதாவது இவங்க ஜட்ஜாக இருந்தாங்க இல்லையா, லோயராக இருந்தாங்க, ஜட்ஜாக இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் அந்த கோட் டாஸ்கில் இருந்தாங்க அமித். அதனால் வந்து இவங்க பாரபட்சம் பார்க்குற மாதிரி யார் பார்வதி ஒரு கருத்து சொல்லும்போது வந்து வியானாவும் ஆதிரையும் இதில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இல்லை அவரெல்லாம் அப்படி பண்ணலை, அவங்க வந்து சரியாக தான் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து அந்த இடத்துல தான் ஒரு ஜட்ஜாக இருந்தால் எப்படி அதை முடிவெடுப்பேன்ற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்களுடைய, மற்றபடி வந்து பாரபட்சம் பார்க்குறன்ற மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் சொன்னாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க 2 பேரும் லவ் பண்ணா என்ன, லவ் பண்ணலையேன்னு சொன்னா என்ன, கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா இல்லையா, அதை பற்றி கவலை உனக்கு எதுக்கு, நீ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறியா, அது சரி ரீஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் வெளியில் போனான்ற மாதிரியெல்லாம் ஏன் அவங்களுக்கு சொல்கிற, அதெல்லாம் தேவையா உனக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்கள்ட பிரச்சனை, அவங்க பார்த்துக்கொள்ளுவாங்க. தேவையில்லாமல் நீ அவங்க பேசும்போது பக்கத்தில் இருக்கும்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தங்களோட பிரச்சனைக்கு உன்னை இழுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீயுமே வந்து ஒரு சில விஷயங்களை அவங்கள விட்டு கொடுக்க இல்லாத நிலைக்கு போகும். அவங்க தங்களோட கேமை தானே விளையாடிட்டுருக்குறாங்கன்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. பார்வதியை சுத்தமாகவே நம்ப வேண்டான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையை அழைச்சிடுவா. அதாவது வந்து அவங்க வந்து கேமுக்கு மட்டும்தான் ஜெனுனாக இருப்பாள், மற்றபடி எதுக்குமே அவங்க ஜெனுனாக இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது கேம் தன்னுடைய கேமில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறக்கு அவள் என்ன வேணாலும் பண்ணுவான்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருந்தது. கமருதீனோட நான் பேசலைன்றாங்க, திரும்ப போய் பேசினாங்க. கமருதீன் என்ன அவங்க வந்து ஃப்ரெண்டு மாதிரி தான்ற மாதிரி வந்து சொன்னாங்க. வெளியில் போனால் நாங்கள் சேருவோமா இல்லையான்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பிறகு கமருதீன் போய் என்ன முதல்ல இப்படி சொல்கிற, பிறகு இப்படி சொல்கிற, மாற்றி சொல்கிறன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து பிறகு பழையபடி அவங்களோட பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கமருதீன் கேட்குறாங்கன்னு சொன்னால், என்ன பேட் டச் பண்ணதான் நீ வந்து சொன்னியான்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்லை நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அந்த மாதிரியெல்லாம் இல்லைன்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கமருதீனை விட்டு அடுத்தடுத்த வாரங்களுக்கு தான் முன்னேறி செல்வது கஷ்டம், இதையே ஒரு கண்டென்ட்டாக பண்ணிகிட்ருக்கலான்ற மாதிரி தான் அவங்க போய் கொண்டிருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி அவங்க யாரையுமோ என்னமோ யோசிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து
சாண்ட்ராவை சொல்லிட்டாங்க. அதே மாரி வந்து வினோத சொல்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க யார்கிட்டயுமே வந்து கூடாம உங்கள பத்தி பேசினத நான் பார்க்கலன்ற மாரி வந்து அந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மெடிடேஷன் பண்ண சொல்லி சொல்றாங்க. எக்ஸர்சைஸ் பண்ணுறது தானேன்னு சொல்லும்போது, இல்ல அதெல்லாம் பத்தாது மெடிடேஷனும் பண்ணணுமன்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க வந்து தனி ஒருத்தங்க 2 பேரோடயே பேசுற வேலைய வச்சுக்கொள்ள வேண்டாம். எல்லாரோடையுமே பேசு. எல்லா டாஸ்க்கையும் உன்னால முடிஞ்ச அளவு நீ பண்ணணும்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. தனி ஒருத்தங்க 2 பேரோட மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, மத்தவங்களுக்கு பக்கத்துல போயிருந்தாலும் அவங்க என்னோட பேச மாட்டேன்றாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க பேசாட்டிலும் பரவாயில்லை, நீ உண்ட பாடல இந்த பாட்டு பாடலாம், ஏதாவது வந்து கேமை பற்றி யோசிக்கலாம், அதுக்காக வந்து இவங்க பேசுகிற இடத்துல நீ பார்த்துட்டு இருக்கணும்ன்ற அவசியமே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது விக்ரமோ கனியோ அவங்க பேசுகிற இடத்த இவங்க போனால் அவங்க பெருசாக இவங்கள்ட கதையை கேட்குற மாதிரியும் இல்லை, இவங்களுக்கும் அவங்களோட பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி தான் இவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு கூடுதலாக வந்து வினோத், அதே மாதிரி வந்து கம்ருதீன், பார்வதி அவங்களோட பேசுகிறதுண்டா ஓகே. அதே இல்லை என்று சொன்னால் அவங்க கொஞ்சம் திவ்யாவோட பேசுவாங்க, இல்லை சாண்ட்ராவோட பேசுவாங்க. கனி, விக்ரம், மற்றது வந்து யார், சபரி, இவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அவங்களும் பெருசாக இங்கால இருக்கிறவங்களோட பெருசாக பேச மாட்டாங்க. அவங்க ஒரு 3-4 பேர் வந்து தங்களோட பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. விக்ரம் இடக்கிட மற்றவங்களோட பேசுவாங்க. ஆனால் வந்து கனி, மற்றது சபரி எல்லாம் வந்து அவங்க பெருசாக பேசுகிறத பார்க்க முடியாது. இது டாஸ்க் விஷயமாக பேசுவாங்க, மற்றபடி பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க நிறைய அட்வைஸாக பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து திவ்யா வந்து சொல்கிறாங்க, உங்களோட பொண்ணு ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப ஸ்வீட், உங்களுக்கு 24 ஹவர்ஸ் கொடுத்துருக்கலாம், கிடச்சிருக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த டாஸ்கில் அவங்க வின் பண்ணினா தான் அதை பற்றி யோசிக்கவே முடியும். அந்த டாஸ்கில் இவங்க வந்து அந்த பாட்டை கண்டுபிடிக்கல, ஒரு பாட்டை வந்து கண்டுபிடிக்கல. அதனால் வந்து வின் பண்ணது பார்வதி அவங்களோட டீம். கடைசியில் வந்து ஆதிரை வந்து போகும்போது பார்வதிக்கு அந்த சான்ஸை வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதனால் வந்து பார்வதி இந்த ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு 24 ஹவர்ஸ் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்வதியை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவையும் சரி, அங்கே வாரவையும் சரி, நல்ல மாதிரி சொல்லிட்டு போகிற அளவுக்கு இல்லை. பார்வதியை நம்பாதேன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு போகிறாங்க. முக்கியமாக பார்க்க போனால் யார், திவ்யாவோட ஃபேமிலியும் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க திவ்யாண்ட அப்பா வந்து கம்ருதீனை பார்த்து தான் ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து கேட்டாங்க. அவங்க வந்து சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பதில் சொல்கிறதுக்கு இடையிலேயே வந்து பார்வதி வந்து பதில் சொன்னாங்க. சொல்லும்போது நாங்கள் அவங்கள தானே கேட்டோம், உங்களுக்கு கேட்கலையே, நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து அவங்கள கேட்டு அவங்க தானே பதில் சொல்லணும், சொல்கிறது சொல்லாத அவங்களோட விருப்பம். ஆனால் இவங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க எப்படி என்ன சொன்னால், ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து தானாக ஒரு விஷயத்த வந்து சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்திட்டு போய் தூரத்தில் நின்று பார்ப்பாங்க, என்ன கொளுத்தி போட்டுட்டு வந்தாச்சான்ற மாதிரி வந்து பார்ப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து மற்றவங்களும் வந்து சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடியவங்கள்ட அங்கே இருக்கிறவங்களுக்குமே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலுமே வந்து ஒரு கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி என்ற மாதிரி தான் பார்வதியின் செயற்பாடு இருக்குது. அதாவது வந்து யாரையும் ஏமாற்றலாம், என்னவும் போய் சொல்லலாம் என்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு வின்னர் ஆகணுமென்று சொன்னால், அல்லது வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கணுமென்று சொன்னால், இண்டிவிஜுவலாக வந்து அவங்க கேம் ஆட தெரிஞ்சவங்களாகவும், அதே நேரம் வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினவங்களாகவும், ஓரளவுக்காவது அவங்க ஜெனூனாக வந்து கேம் ஆடினவங்களாக இருக்கணும். மற்றவங்களை ஏமாத்துறதும் பொய் சொல்கிறதும் அந்த மாதிரி இருந்து அந்த கேமை எப்படியாவது அடுத்தடுத்த வாரத்துக்கு போய் கொண்டிருக்கலாமண்டா, அது வந்து அவங்க வந்து சும்மா ஒரு பொய்யான ஒரு விஷயமாக தான் இருக்கும் மொழியே, அந்த ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு அவங்க தகுதி கொண்டு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லலாம். பார்வதியின் செயற்பாட்டை பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தாங்க. திரும்ப அந்த மைக்கை கலட்டிட்டு பேசுகிறது, அவங்க என்ன பேசுனாங்களோ பேசலையோ வேறு விஷயம். அவங்க வந்து அந்த விஷயத்தை பார்க்கும்போது வந்து அவங்க ஒரு கேமுக்காக எதுவும் பண்ணுறக்கு ரெடி என்ற மாதிரி தான் வந்து அவங்களோட செயற்பாடு இருக்குது. கம்ருதீன் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நான் வந்து கேமெண்டா யாரையுமே பார்க்க மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்படி இருந்து கூட அவங்க அவங்களோட சேர்ந்து பழகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால், அவங்கள விட்டு அவங்களுக்கு வேறு யார் இருக்கிறாங்கன்ற மாதிரி தான், ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் யார் இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இந்த ஃபைனலில் வந்து வரக்கூடியவங்க இன்னமும் ஒரு சில வாரங்கள்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஃபைனலில் யாரெல்லாம் இருப்பாங்க ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறாக்களை வந்து கண்டிப்பாக வந்து விக்ரம், வினோத் இவங்க 2 பேரும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 பேராக இருந்தால் மிச்சம் 3 பேர் யாருன்னு சொன்னால் திவ்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற ஓட்டு அடிப்படையில் பார்க்கும்போது வந்து திவ்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வினோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி வந்து விக்ரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கம்ருதீன் அல்லது
சபரி இவங்கள 2 பேர் ஒருத்தங்க இருக்கிறதுக்கு 2 பேரில் யாராவது ஒருத்தங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4 பேர் இன்னும் ஒருத்தவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான டாஸ்க் இருக்கும். ஃபைனல் கடைசி நாளுக்கு முதல் நாள் நைட் வந்து யாராவது ஒருத்தவங்க வெளியேற வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்கும். பணப்பெட்டி வந்து இவ்வளவு சீசன்லேயும் வந்து லாஸ்ட் சீசனை தவிர மற்ற சீசனில் எல்லாம் வந்து 5 லட்சம் 10 லட்சம் என்ற மாதிரி வந்து வைப்பாங்க. வச்சுட்டு யாராவது எடுக்க விரும்புகிறவங்க எடுப்பாங்க. ஆக ஃபர்ஸ்ட் சீசனில் மட்டும் தான் யாரும் எடுக்கலை போல இருக்குது. பணம் வேண்டாம்ன்ற மாதிரி இருந்தாங்க போல இருக்குது. மற்ற சீசன் எல்லாத்துலேயும் வந்து இது பணத்தை எடுத்துகிட்டு போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் சீசனில் எப்படி நடந்ததுன்னு சொன்னால் முத்துக்குமரன் சீசனில் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் போய் ஒரு டாஸ்க்கை விளையாடிட்டு திரும்ப அந்த டைமுக்குள்ளே வந்து தான் அந்த பணத்தை எடுக்கலாம் என்ற மாதிரி வந்து அந்த பணத்தையும் எடுக்கலாம். அடுத்த ரவுண்டுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து அடுத்த ரவுண்டுக்கும் போகலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு வரையிலேன்னு சொன்னால் பணமும் கிடைக்காது. அவங்க வெளியிலேயும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி ஒரு டாஸ்க் இந்த முறை கொடுக்குறாங்களா, அல்லது பணப்பெட்டியை மட்டும் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி டாஸ்க் கொடுத்து பணப்பெட்டி எடுக்கிற மாதிரி வைக்கிறாங்களா, அல்லது சும்மா எடுத்துகிட்டு போகிற மாதிரி வைக்கிறாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தடுத்த வாரங்களில் இந்த பணப்பெட்டி எடுக்கிற டாஸ்க்குமே நடக்கும். என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.